இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா குரூப் 2 2025ல கேட்ட क्वेश्चन கூட்டு வட்டி சார்ந்து. ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டி முறையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு 13380 ஆகவும் 6 ஆண்டுகளுக்கு பிறகு 20070 ஆகவும் வளர்ச்சி அடைகிறது எனில் அந்த தொகையை காண்கன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா a p1 + r/100 பவர் n. கொடுத்திருக்க டேட்டாவை ஒவ்வொண்ணா எடுத்து போடலாம். ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு மொத்த தொகை பாத்தீங்கன்னா 13380. p தான் நமக்கு தெரியாது. 1 + r क्वेश्चनல கொடுக்கல. n க்கு பாத்தீங்கன்னா 3 வருஷம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சமன்பாடு வச்சுக்கலாம். இரண்டாவது டேட்டா பாருங்க. 6 வருஷத்துக்கு 20070 p 1 + r/100 பவர் 6. இது வந்து ஈக்குவேஷன் 2. இது ரெண்டு டேட்டா வச்சுக்கிட்டு நம்ம இந்த p யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க சமன்பாடு 2 20070 p 1 + r/100 பவர் 6. அது கீழ பாத்தீங்கன்னா சமன்பாடு 1 எழுதலாம். 1380 p 1 + r/100 பவர் 3. p க்கு p கேன்சல் ஆயிடும். இங்க ஒரு 0 க்கு ஒரு 0 கேன்சல். இந்த பவர்ல இருக்கிற 3 மேல போச்சுனா -3 ஆயிடும். அப்ப மீதி இருக்கிற டேட்டா பாருங்க. 2007 1338 1 + r/100 பவர்ல 3. இது பொதுவான நம்பர் பாத்தீங்கன்னா 669 அடிச்சா இது 2 வாட்டியும் இது 3 வாட்டியும் வரும். அப்போ 1 + r/100 பவர்ல 3 3/2. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற மதிப்பு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் சமன்பாடுல இந்த சைடு இருக்குது 1 + r/100 பவர் 3. அந்த மதிப்பை எடுத்து வந்து நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப பாருங்க சமன்பாடு 1 13380 p 1 + r/100 பவர் 3 க்கு பதிலா தான் 3/2 போட போறோம். நமக்கு தேவை பாத்தீங்கன்னா p தான். அப்ப பாருங்க p 13380 into 2 divided by 3. இந்த 13380 3 ஆல டிவைட் பண்ணோம். 13380 divided by 3. 4 12. 1 இது 3 மறுபடியும் 4 12 18 5 5 6 18 வரும். பேலன்ஸ் 0. இந்த 0 அப்படியே போட்டோம்னா 4460 into 2. 2 ஆல பெருக்குனா 0 12 மிச்சம் 1 9 8980. இதுக்கான தொகை பாத்தீங்கன்னா 8920.